அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு. அதே சமயத்துல காரகத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் இருக்கு. இந்த ரெண்டு தான் ஒரு கிரகத்தோடைய வளர்ச்சியை சப்போர்ட் பண்ணி வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறது. ஒரு கிரகத்தை வீழ்த்தக்கூடிய கிரகமும் இருக்கிறது. இது ஒரு நாளுக்கு கூட அது பொருந்தும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் என்ன சொல்றான்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். ஆனால் இன்னைக்கு வீட்டில் சண்டை வந்துடும். இது ஏன்னு ஒரு மனஸ்தாபங்கள் வரும். ஏன்னா சூரியனுக்கு பாதகம் செய்பவன் யார் என்று சொன்னால் சுக்கிரன். இன்றைய நாளுடைய தன்மை, இன்றைய நாளுக்கு கதாநாயகன் யாரு? சூரியன் தான். அந்த சூரியனுக்கு என்ன சொன்னா பாதகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா சுக்கிரன். அதனால ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கும் போது நம்ம என்ன சொன்னா சூரியன், ஆண்கள் சூரியன் தான். ஆண்கள் ஒரு அதிகார தோரணை எல்லாமே இருக்கும். ஆனால் இன்றைய நாள் மட்டும் நாம் இந்த நாளை மனைவியிடமோ அல்லது மனைவி கணவனிடமோ அனுசரிச்சு போயிடும். இது இங்கதான் சூத்திரம் இருக்கு. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு காரக கிரகம்னு ஒண்ணு இருக்குது. அந்த காரக கிரகம் குரு. அந்த காரக கிரகம் குருவை என்ன சொல்லலாம்னா, நாம் குரு என்று சொன்னால் யாரு? குழந்தை. குரு என்று சொன்னால் என்னது? கோவில். அப்ப சில பேர் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்றாங்கன்னா கறிகிரி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போக மாட்டான். ஆனால் உண்மையாக எந்த ஒரு மனிதனும் ஞாயிற்றுக்கிழமை காலையில குளிச்சு முடிச்சு என்ன சொன்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க. கண்டிப்பாக அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் குருவுக்குத்தான் மரியாதை அதிகமாக கொடுக்கணும். அந்த குருதான் ஞாயிற்றுக்கிழமையை ஞாயிற்றுக்கிழமையுடைய காரகத்துவத்திற்கு வெற்றியை கொடுப்பார். அவ ஞாயிற்றுக்கிழமையில் என்ன சொன்னா குருவை நாம் வலிமைப்படுத்தி விட்டோம். என்ன குருனா கோவில். குருனா காலபுருஷ தத்துவத்துடைய 9ஆம் இடத்துக்குரியவர் யாருன்னா குருதான். அப்ப கோவில். கோயிலுக்கு போயிடும். கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறாங்க? கரெக்டா என்ன சொல்றாங்கன்னா அந்த தேவாலயங்களில் போய் என்ன சொல்றாங்கன்னா பிரார்த்தனைகள் நடக்கிறது. தேவாலயங்களில் பிரார்த்தனை நடக்கிறதா? மற்ற நாளில் தேவாலயங்களில் பிரார்த்தனை நடக்கிறதா? இல்லை. அதனாலதான் அவர்களுக்கு ஒரு வழிப்பாதை மட்டும். ஆனால் நமக்கு என்ன சொல்லலாம்னா 5 வழி பாதை கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம யாருமே புரியாம வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால ஞாயிற்றுக்கிழமையை எந்த ஒரு மனிதனும், 2வது சூரிய திசை ஓடினாலும், ஒரு மனிதனுக்கு சூரிய திசை ஓடினால் அவன் கண்டிப்பாக தர்ஜனாமூர்த்தி வழிபாடும் பிளஸ் என்ன செய்யணும், ஜீவசமாதி வழிபாடை அவன் பண்ணினான் என்று சொன்னால் சூரிய திசை கண்டிப்பாக பாதிக்காது. அப்ப ஏன் என்ன சொன்னான்னா ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னா சூரிய திசையில் திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். யோசனை பண்ணி பாருங்க. அங்க வேதகனாக யார் விடுகிறார்கள்? வேதகனாக யார் விடுகிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த வேதகன் என்று சொல்லக்கூடியவன் சுக்கிரன். சரி, இதுல சார் அப்ப சூரிய திசை ஒருத்தருக்கு வந்துருச்சே சார், அவன் என்ன சார் செய்வான்னா அதுலயும் ஒரு எக்ஸாம்ஷன் சொல்றேன். ஒருவனுக்கு சூரிய திசை
அவன் இரவில் பிறந்து விட்டால் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா இரவுக்கு தகப்பன் வந்து யாருன்னா சனி. இரவுக்கு தகப்பன் சனி. அப்ப பகலில் பிறந்தவனுக்கு சூரிய திசை வந்து அவன் திருமண வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக அப்படி முடித்திருந்தான் என்று சொன்னால், அப்படி ஒருத்தன் முடிச்சிருந்தான் என்று சொன்னால் கண்டிப்பாக மனைவியை அனுசரித்து அந்த 6 ஆண்டுகள் போயிடணும். அதே சமயத்தில் கல்யாணம் முடிச்சிருக்கு சார், சூரிய தசை வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடு பண்ணிரு, மாமிசம் சாப்பிடாத, நல்லா ஆயிரும். அதாவது வந்து ஒரு கஷ்டம் இருந்தா ஒரு நிவாரணம்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையுடைய தன்மையை கெடுப்பது சுக்கிரன், ஞாயிற்றுக்கோளோடு மேடைய தன்மைகளை சந்தோஷப்படுத்தி கொடுப்பது சூரியன், குரு. அதனால பரீட்சித்து பாருங்கள், நன்றாகும். அதற்கடுத்து சந்திரன் ஒருவனுக்கு சந்திர தசை ஓடும் போது அவனுக்கு வெற்றியை அள்ளி கொடுப்பவர் யார் தெரியுமா? சனி. அப்ப சந்திர தசை ஓடும் போது ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா, வேலையில் வந்து வேலை என்பது சனி. அப்ப நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேலைக்காரர்களை நாம் நன்றாக மரியாதையாக உணவு வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வைத்திருக்க சந்திர தசை ஓடும் போது சனியோடைய காரகத்துவத்தை நீங்கள் வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். சனி உங்க ஜாதகத்துல கெட்டு போயிருக்க கூடாது. சந்திர தசை நல்லா இருக்கணும்னா சனி நல்லா இருக்கணும். சூரிய தசை நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு குரு நல்லா இருக்கணும். சுக்கிரன் வலுத்திருக்க கூடாது. சுக்கிரன் வலுத்தா வந்து என்ன சொன்னா ஆபத்து தான். அப்ப சந்திர தசை ஓடும் போது உங்களுக்கு என்ன வரணும்? பணிவு வரும். சனி என்று சொன்னால் என்னது? பணிவு. பயந்தவன். சந்திர திசை ஓடும் போது நமக்கு பணிவும் பயமும் வரணும். ஆனால் சந்திர திசை வரும் யாருக்கு ஓடினாலும் தகப்பனாரோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. தகப்பனாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கல்விக்காக வெளியே போகலாம், கல்விக்காக வெளியே போயிடலாம். அந்த தகப்பனாரோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. தகப்பனாரோடு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு உண்டு. என்ன காரணம் என்று சொன்னால், சந்திரனுக்கு வேதகன் யார் என்று சொன்னால் சூரியன். வேதகன் என்று சொன்னால் சூரியன். இது கொஞ்சம் விரிவாக பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அப்ப கண்டிப்பாக சந்திர தசை ஓடும் போது சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த கிரக காரத்துவத்திடம் நாம் அதை நமக்கு எடுக்க போகிறதுன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு நன்மை செய்யக்கூடியது சனி. அப்ப என்ன சொன்னா தொழில் நிமித்தமாக வெளியே போயிடணும். சரி, ஒரு குழந்தை 15 வயசு 16 வயசாவது ஒன்றும் இல்லை, கல்விக்காக கொஞ்சம் வெளியே போயிடுறதோ அல்லது குழந்தைக்காக தகப்பனை வந்து என்ன சொல்றான்னா வந்து வெளிநாடு செல்லுதல், வெளியூர்களில் சென்று வேலை பார்த்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்க வர்றது, இப்படிங்கிறத நீங்க மாத்திக்கிடணும். இதுதான் கால சட்டம். இதை யாரும் நீங்க மாற்ற முடியாது. அதற்கடுத்து செவ்வாய் திசை ஓடும் போது உங்களுக்கு எப்பயுமே பணிவு வரும். செவ்வாய் திசை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா, அப்படியே வந்து நம்ம நிமிர்ந்து வந்து என்ன சொல்றான்னா நமக்கு வந்து ஒரு ஆக்ரோஷமும் எமோஷனும் டென்ஷனும் பிரச்சனையும் வரும். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் செவ்வாய் திசை ஓடும் போது பணிவு வந்துடணும். அந்த காரகம் என்ன சொல்லுது? நீ பணிஞ்சிரு. பணியலைன்னா உன்னை புதன் என்று சொல்லக்கூடிய மாமன் உறவு முறை உள்ளவர்கள், மனைவி உறவு முறை. ஏன்னா செவ்வாய் திசைக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த புதன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா, புதன் என்பது ஒரு அறிவு ஜீவியான கிரகம். ஆனால் அதற்கு உடல் வலிமை கிடையாது. எப்பயுமே குருவுக்கும் புதனுக்கும் அறிவு ஜாஸ்தி, உடல் வலிமை கிடையாது. அப்ப அறிவை வச்சு என்ன செஞ்சிருவான்? நீ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும், செவ்வாய் என்பது நீ என்ன வித்தை படித்திருந்தாலும், உன்னுடைய உடம்பை பராக்கிரமாக வைத்திருந்தாலும்,
பெரிய வந்து என்ன சொல்ற 10 பேர் வந்து அடிக்கக்கூடிய தன்மையில் வந்து உன்னுடைய பலம் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்ல, இந்த அறிவாளி என்ன செய்வான்? அறிவாளியுடைய ஆயுதம் உடனே வேலை செய்யும். எப்படின்னு எத்தனையோ நம்ம சிலம்ப வித்தைகள், எத்தனையோ ஃபைட்டிங், டேக்கோண்டா, கராத்தே எல்லாம் படிச்சிருக்கலாம். ஆனால் துப்பாக்கி என்று ஒன்று இருந்தால் அந்த துப்பாக்கியை வச்சு என்ன செய்யலாம்? பொட்டுன்னு போட்டுருவான். அதுதான் அறிவு. நீ எத்தனை வேணாலும் படிச்சிரு, 10 பேரை அடிக்கக்கூடிய தன்மை வந்து செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தில் வந்து இருக்கிறவனுக்கு இருக்கும். ஆனால் அறிவு என்று சொல்லக்கூடிய புதன் என்ன செய்வான்னா, ஒரு சாதாரண ஒரு துப்பாக்கியை வச்சு உன்னை பொட்டுன்னு போட்டுருவான். அதனால நீ கவனமாக இருக்க வேண்டியது உன்னுடைய பலத்தை நம்பி இருக்காதே. நீ பணிவாக இரு. சனியிடம் பணி. அப்ப சனியிடம் பணின்னு என்ன சொன்னான்னா, காலபைரவரை வழிபாடு பண்ணு, எல்லை காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணு. கீழ்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு என்ன சொல்றான்னா வந்து நீ உணவு வாங்கி கொடு. கண்டிப்பாக செவ்வாய் திசை உன்னை நன்மைக்கு கொண்டு போய்விடும். செவ்வாய் திசையில் புதன் தான் உன்னுடைய காலை வாரி விட்டு விடுவான். தயவு செய்து கவனம் கவனம் கவனம். அதற்கடுத்து புதன் திசையில் எப்பயுமே மனைவியை அனுசரிச்சு போகும். புதன் திசையில் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய ஒரு நட்பு வரும். அதை நல்ல நட்பாக பயன்படுத்தி கொள்ளணும். அதே புதன் திசையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களை கெடுக்கக்கூடியவன் செவ்வாய். புதன் திசை ஓடும் போது பராக்கிரமம் உள்ள பலவிதமான உடற்பயிற்சிகள் செய்து போலீஸ்காரங்கிட்ட போய் மோதக்கூடாது. காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க கூட போய் மோதக்கூடாது. அந்த புதன் திசை ஓடும் போது உங்களுக்கு அந்த செவ்வாயுடைய காரகத்துவங்கள் என்னவோ, எல்லா மனிதனுக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கும் இல்லையா, அந்த காரகத்தின் மூலமாக உங்களுக்கு இம்சை வரும். அதை வந்து நீங்க என்ன சொன்னா, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதாலும், புதன் திசை சிறப்பாக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், கல்யாணம் நடந்திருக்கு நடக்கல அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், சுக்கிரனுடைய வழிபாடு பண்ணணும். அப்ப புதன் திசை ஓடும் போது எந்த ஒரு மனிதன் ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு பண்ணி வருகிறானோ, வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை எடுத்து வச்சு இத்தனைக்கான மல்லிகை பூக்கள் போட்டு கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா, அதற்கு கொஞ்சம் இந்த ஸ்ப்ரே சென்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணி ஒரு பூஜை எனக்கு சிம்பிளான ஒரு இனிப்பு வச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மலரும், மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த புதன் தசை ஓடுகின்றவர்கள்லாம் வந்து என்ன சொன்னா எதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த எனக்குலாம் இப்போ புதன் தசை ஓடிட்டு இருக்கு. அதை காலக்கிரகம் செய்ய வேண்டியதை கரெக்டாக ஓட்டு செய்யும். அதுல யாரு வந்து என்ன சொன்னா, ஆண்டியும் அரசனும் கிரகத்திற்கு ஒன்றே என்பதை இதெல்லாம் நான் புரிந்துணர்வு ஆன பிறகுதான் அந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு, இல்லைன்னா வந்திருக்காது. அப்ப புதன் தசை ஓடும்போது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய காரக உறவுகளிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா உங்களை மாட்டி தள்ளிரும். அதனால ஒதுங்கிருங்க. சுக்கிரனை அரவணைத்துக் கொள்ளுங்கள். புதன் தசை ஓடுது, மனைவி இருக்காங்க, நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கேட்ட பொருள்களை வாங்கி கொடுங்கள். கண்டிப்பாக சிறப்பாக மாறிவிடுவீர்கள். காதலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதற்கடுத்து குரு தசை ஒருவனுக்கு நன்றாக செயல்பட வேண்டும் என்று சொன்னான். அவன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம், அந்த காரக உறவு. குரு தசை நன்றாக ஓட வேண்டும் என்று சொன்னால் அவன் ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்கணும். புதன் தசை ஒரு ஜாதகருக்கு நன்றாக ஓட வேண்டும் என்று சொன்னால் யார் நல்லா இருக்கணும்? சுக்கிரன் நல்லா இருக்கணும். இவங்கெல்லாம் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இல்லை என்று சொன்னால் நம்ம நடக்க வைக்கணும். புதன் தசை ஓடும் போது வந்து எதை வந்து இன்புட் கொடுத்தா வந்து நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், சுக்கிரனை இன்புட் கொடுக்கணும். குரு தசை ஓடும்போது அவன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தை வலிமையாக பிடிக்க வேண்டும். அப்படி வலிமையாக பிடிக்க என்ன செய்வான்னா,
அந்த புதன் தசை 16 வருஷம் வெற்றி கொடியை நாட்ட கொடுத்தோம். அதே சமயத்தில் குரு திசை ஓடும் போது சூரியன் பாதிக்கப்படுவான். எனக்கு குரு தசை ஓடும்போது குரு தசையுடைய ஸ்டார்டிங்ல எங்க அப்பா இறந்துட்டார். என்னுடைய நண்பர் ஒருத்தர் குரு தசை ஓடுகிறது, அவருடைய அப்பாவுக்கு கர்மம் பண்ணிட்டார். அப்ப சூரியன் அங்க வேதகனாக வந்து விடுகிறான். அப்ப இதெல்லாம் கர்மாவோடைய சேர்ந்த. அப்ப அந்த குருதசை ஓடும்போது, அந்த குருதசை வந்து 16 வருடங்கள் ஓடும்போது என்னுடைய தாயார் வந்து எனக்கு வந்து என்ன சொன்னா அரவணைப்பாக இருந்து என்னை வந்து நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வந்ததற்கு காரணம் என்னுடைய தாய் சந்திரன். இதை நல்லாவே இப்ப நான் உணர்றேன். அந்த 16 வருஷத்தை முடிச்சேன். அதுக்கு பிறகு 19 வருஷம் சனி திசையில முடிச்சேன். அப்பயும் 19 வருஷம் சனி திசையில எங்க அம்மா இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு கிரக நிலைகள் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னான்னா சப்போர்ட்டும் பண்ணுது, பாதிப்பு இருக்கிறது பாதிப்பும் பண்ணுது அப்படிங்கிறத நினைக்கும் போது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கிறது. அதற்கு அடுத்து குருதசை ஓடும்போது சந்திர தரிசனம் பண்ணுங்கள், பௌர்ணமி கிரிவலம் வாருங்கள், அம்மன் வழிபாடு வந்து கண்டிப்பா போய் பண்ணுங்க. அதற்கு அடுத்து என்ன சொன்னா வந்து எந்த ஒரு மனிதனும் குருதசை ஓடும்போது என்ன செய்யணும், வியாழக்கிழமை போய் சிவன் கோயில கும்பிட்டுறாதீங்க, பாதிக்கப்பட்டுருவோம். அதே சமயத்துல வந்து புதன் தசை ஓடும்போது எந்த ஒரு மனிதனும் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகாது. இதை நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். எல்லா நாளும் போவேன். அதாவது வந்து இப்ப வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஏஜ் அப்படிங்கிறது வந்துருச்சு, சரி டெய்லி கோயிலுக்கு. ஆனால் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போனா அன்னைக்கு வந்து பண வருமானமே வராது. ஏன்னா புதன் தசை ஓடுகின்றவனுக்கு வேதகன் என்று சொல்லக்கூடியவனுடைய நாள்ல போய் நான் வந்து என்ன சொன்னேன், முருகனை போய் கும்பிட்டேனே எப்படி இருக்குங்கிறத 2 தடவை பார்த்தேன், 2-3 தடவை பார்த்துட்டேன். என்னடா நம்ம நல்லா தானடா போயிட்டு வந்தோம், ஏன்டா வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து அட்டர் பிளாக்கா வந்து இருக்கும். அப்ப அதுல இருந்து என்ன செஞ்சேன், புதன் தசை ஓடிக்கொண்டு இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துச்சு. அதற்கு பிறகு எப்படி இருக்குன்னா ஓகே நோ ப்ராப்ளம். அப்ப அதற்கு அடுத்து வியாழக்கிழமைக்கு சந்திரன் தான் வெற்றியை கொடுக்கக்கூடியவன், சூரியன் ஆப்படிக்கக்கூடியவன். அதே சமயத்தில் சுக்கிர தசை ஒரு மனிதனுக்கு நடந்தால், ஒரு மனிதனுக்கு சுக்கிர தசை நடக்குது, அவன் சூரியனை அனுசரித்து பிடித்து கொள்ள வேண்டும். இதை எப்படி நான் உணர்ந்தேன் என்று சொன்னால், என்னுடைய பையனுக்கு வந்து என்ன செய்ய 20 வருஷம் சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசையில் வந்து என்ன சொன்னா எத்தனை வயசுல ஒரு 7 வயதுலயே வந்துருச்சு. 7 வயசு 7 வயசுல வந்துருச்சு. அப்ப 7 வயதில் 6 வயசு 1ஆம் மாதம் 6 வயசுக்கு மேல வந்துருச்சு. அப்ப அந்த 6 வயதுக்கு மேல் வந்தது இப்ப இன்னும் முடிவதற்கு இந்த டிசம்பர் மாசத்தோட அந்த சுக்கிரதசை ஓடுது. எல்லாத்துக்கும் கைடன்ஸ் நான் தான் கொடுத்தேன். டாக்டருக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறான். +2ல வந்து என்ன சொன்னான்னா, இந்த கேரளாவில் ஒரு இடத்துல போய் படிக்க வச்சோம். அப்போ படிக்க வச்சும்போது என்ன சொல்லலான்னா தில்லுமுள்ளு சேட்டை. சரி சேட்டை பண்ணட்டும், நான் பொறுமையாக வந்து ரிட்டர்ன் வந்து டாக்டருக்கு சேர்த்துருவோம்னா, நீ நீட்டில் பாஸ் பண்ணால் மட்டும் போதுட்டா அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து என்ன சொன்னா பின்னாடி வந்து என்ன சொன்னா பணம் கட்டி சேர்த்துட்டீங்கன்னு என்ன வந்து ஒரு காலத்தில் சொல்லுவீங்க அப்படிங்க. இல்லைடா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லி 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 அவனுக்கு வந்து நல்லபடியாக டாக்டருக்கு சேர்த்து மீட் பண்ணி எந்த ஒரு விஷயம் அவனுக்கு பிரச்சனை என்று சொன்னாலும் என்கிட்ட சொல்லிடுவான் ஃபோன் பண்ணி. அப்படியா சரி நான் பார்த்துட்டேன், நீ கவலைப்படாமல். இன்றும் எதுவும் விக்காட்டான சூழ்நிலையில் வரும்போது இந்த சுக்கிர தசையில் வந்து அவனுக்கு சூரியன் என்று சொல்லக்கூடிய தகப்பன் உதவியாக இருந்த காரணத்தினால் பெரிய லெவலுக்கு போக வேண்டிய ஒரு ஆதிபத்தியத்தை அந்த சூரியன் கொடுத்தது. நம்ம வந்து தகப்பனாக இருந்தோம். அதற்கடுத்து அதே சுக்கிர தசையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சனி கெடுத்தது. சுக்கிர தசையில சனி கெடுத்தது. அந்த சனி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கெடுத்துச்சு. அதுலயும் அந்த சனி புத்தியில ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நான் தான் போய் சரி பண்ணி நீட் பண்ணேன். இதெல்லாம் அனுபவத்தால் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், பரிச்சித்து பாருங்கள். சுக்கிர தசை ஓடும்போது சூரியனை அனுசரிச்சு அப்ப எங்கள் தகப்பன் இல்லையா, நான் என்ன செய்ய அப்படின்னா சிவபெருமான வழிபாடு பண்ணேன். சித்தப்ப பெரியப்ப உறவுகளை கொஞ்சம் அனுசரிச்சு பிடிச்சிக்கோ.
பெரியோர்களை கணம் பண்ணு, மூத்தோர்களை கணம் பண்ணு, சிவ வழிபாடு பண்ணு, நீ வெற்றியாகி விடுவாய். அந்த சுக்கிரதசை ஓடும் போது என்ன சேலத்துல பையன் படிச்சுட்டு இருக்கான். அங்க என்ன சொன்னான், அந்த மலை அடிவாரத்துல பூரா சிவலிங்கம், 1008 சிவலிங்கம். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாடா அப்படிங்கும்போது எவ்வளவு ஒரு திசையை வந்து காரக உறவுகள் எவ்வளவு தூரத்திற்கு வந்து வெல்கம் பண்ணுகிறது, நல்வரவு கொடுக்கிறது என்பதை பார்க்கும்போது இன்றும் ஒரு ஆச்சரியத்துலதான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேனே தவிர ஏதோ போடணும்னு நினைச்சு போடலை. அதனால் சுக்கிரனுடைய திசையில் சனி கவனம். ஏன்னா ஆயிலுக்கு பங்கத்தை கொடுத்தான். கடவுள் யார்? நம்மளுடைய கடவுள் வந்து குலதெய்வம், அவர் காப்பாற்றினார். அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அதற்கு அடுத்து சனி திசை. யாருக்கு சனி திசை ஓடுகிறதோ குருவை பிடித்துக்கொள். ஒரு ஜாதத்துல குரு நல்லா இருக்கணும். மறைஞ்சிருக்கா, ஜீவசமாதி வழிபாடு பண்ணு. குரு ஆதிபத்தியமுடைய நண்பர், குரு ஆதிபத்தியமுடைய நபர்களை கணம் பண்ணு. தட்சிணாமூர்த்தியை வணங்கு. ஜீவசமாதி வழிபாடு போ. சனி திசை வந்து உன்னை கெடுக்காது, வெற்றியை கொடுக்கும். அதே சமயத்தில் சனி திசையில் ஓடும் போது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய காரக உறவுகளிடம் பகைத்து கொள்ளாதீர்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து சிக்கல் வரும். எனக்கு சனி திசை ஓடும்போது எங்க அக்காவுடைய இறந்துருச்சு. அதற்கு அந்த குழந்தைகளுடைய 3 குழந்தைகளுடைய கல்வி, போக்குவரத்து, கல்யாணம் எல்லாத்துலயும் மாட்டி விட்டு என்ன சொன்னா, அத்தனை நன்மை செய்த என்னை 3 குழந்தைகளும் உதாசீனம் பண்ணிட்டு ஒண்ணும் பண்ண முடியும். உதாசீனம் பண்ண பிறகு என்ன செய்ய முடியும்? எல்லாம் மேஜர், என்ன பண்ண முடியும்? படிக்க வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அவங்களுக்கு உண்டான எல்லா ஆக்டிவிட்டிஸும் கூட இன்றும் அந்த எதிராளி தன்மைகள் இருக்கத்தான் செய்து. காரணம், சனி திசை முடிஞ்சு புதன் திசை வந்தாலும் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்ப அந்த இதனுடைய டச் போயிடும். திசை முடிஞ்சு போன பிறகு டச் போயிருச்சு. பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்வோம், நீ ஓம்பாடு, நான் ஏம்பாடு அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வந்து அனுபவம். அப்ப சனி திசை ஓடும் போது குருதான் நன்றாக இருக்கணும். ஜாதகத்துல உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளுக்கும் சனி நன்மை செய்வார். சனி திசை ஓடும்போது உங்க பிள்ளைகள் வந்து என்ன சொல்ல, பிள்ளைகளை நல்லா அரவணைச்சு படிக்க வச்சீங்கன்னு வைங்க. குழந்தைகளுக்கு நல்லது செய்யுங்க. குழந்தைகளுக்கு என்ன செய்யுங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்களா, நல்லது பல்லது நல்லா செய்யுங்க. அடிக்கடி வந்து ஏதாவது வந்து அவர்களுடைய மாதத்திற்கு ஏதாவது உதவி செய்யுங்க. உங்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவான் சனி. சனி திசை ஓடும்போது மட்டும் என்ன, செவ்வாய் சார்ந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி செவ்வாய் சார்ந்த காரகத்துவமுடைய உறகவை அவாய்ட் பண்ணிருங்க. போலீஸ்காரங்க போய் சண்டை போடாதீங்க. மண் சார்ந்த சனி திசை ஓடும்போது மண் சார்ந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. பண்ணாம வந்து என்ன சொன்னா, அமைதியாக இருக்கணும். மண் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணக்கூடாது. பூமி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணக்கூடாது. சகோதர உறவுகளை பகைத்து கொள்ளக்கூடாது. அந்த சகோதர உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை வரும். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. காரகம் என்பது மிக 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 முக்கியமானது. அப்ப திங்கட்கிழமை எந்த ஒரு மனிதனும், ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள் சிறப்பாக இருக்க மஞ்சள் கர்ச்சிப் கையில வச்சுடுங்க. திங்கட்கிழமை ஒரு நாள் நன்றாக இருக்க ப்ளூ கலர் கர்ச்சிப் வச்சுக்கிடுங்க. செவ்வாய்க்கிழமை நன்றாக இருக்க ப்ளூ கர்ச்சிப் வச்சு கொள்ளலாம். புதன்கிழமை நன்றாக இருக்கிறதுக்கு பிங்க் கலர் கர்ச்சிப் வைத்துக் கொள்ளுங்கள். வியாழக்கிழமை நன்றாக இருக்க வெள்ளை கர்ச்சிப் வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை நன்றாக இருக்க ஆரஞ்சு கலர் கர்ச்சிப் நல்லா வச்சுக்கிடுங்க. சனிக்கிழமை நன்றாக இருக்க மஞ்சள் கலர் கர்ச்சிப் வச்சுக்கிடுங்க. அன்னைக்கு அந்த கலர் ட்ரெஸ் போடுங்க. திங்கக்கிழமை நல்லா இருக்கணும்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு போங்க. செவ்வாய்க்கிழமை நல்லா இருக்கணும்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கணும்னா மஞ்சள் கலர். திங்கக்கிழமை நல்லா இருக்கணும்னா ப்ளூ கலர். செவ்வாய்க்கிழமை நன்றாக இருக்கணும்னா ப்ளூ கலர். புதன்கிழமை நல்லா இருக்கணும்னா பிங்க் கலரு. வியாழக்கிழமை நன்றாக இருக்கணும்னா வெள்ளை கலரு. வெள்ளிக்கிழமை நன்றாக இருக்கணும்னா ஆரஞ்சு கலர் போட்டு போங்க. சனிக்கிழமை நன்றாக இருக்கும்னா குருவுடைய கலராகிய மஞ்சளை பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீர்கள். ஒவ்வொரு நாளையும் இப்படி கொண்டு போகலாம். ஒவ்வொரு நட்சத்திரம், இன்னைக்கு என்ன நட்சத்திரம், யாருடைய நட்சத்திரம், அதற்கு காரக உறவு யாரு, கட்டி பிடிச்சிடுங்க. அதோட காரக உறவுக்கு உண்டான
உணவை சாப்பிடுங்கள். அப்ப உணவை சாப்பிடுங்கும் போது என்ன சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை கொண்டக்கடலை சாப்பிடுங்க, திங்கக்கிழமை உளுந்த வடை சாப்பிடுங்க, திங்கக்கிழமை எள்ளுருண்டை சாப்பிடலாம், செவ்வாய்க்கிழமை எள்ளுருண்டை சாப்பிடலாம், எள் சாதம் சாப்பிடலாம், புதன்கிழமை மொச்சப்பயிறு சாப்பிடலாம், வெள்ளை மொச்சை, வியாழக்கிழமை சாதம், நல்ல அழகான சாதம் சாப்பிடலாம், வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கோதுமை உணவு சாப்பிடுங்கள் சூரியன், சனிக்கிழமை குரு கொண்டக்கடலை சாப்பிடுங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக உண்மையாக பிரபஞ்சத்தோடைய ரகசியங்கள். பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.